வீட்ல கேக்குறாங்க, என்ன இளமதி, பரமன் வந்துட்டானா? ரிஷி கேக்குறாரு, ஆமா, இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டின பொண்ண யார் சார் கட்டுவா? ரிஷி சொல்றாரு, இளமதியோட அப்பா அம்மாவுக்கு சம்மதம்னா நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இளமதியோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு ரிஷி வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப இளமதியோட ஃபேமிலி வெளியே நிக்கிறாங்க. பரமன் அந்த நேரத்துல வண்டியில வந்து இறங்குறாரு. போதையில இளமதி கிட்ட சொல்றாரு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, எல்லாரையும் வர சொல்லு, எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். இளமதி சொல்றாங்க பரமனை பார்த்து, இனிமேட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே பேசாத. இதுகிட்டே சொல்றாங்க, உன்னை நம்பினதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனைய வாங்கி கொடுத்துட்ட. இனிமேட்டு பரமா என் முகத்திலே முழிக்காத, தயவு செய்து இங்க இருந்து போயிரு பரமா. பரமன் இளமதி சொன்னத கேட்டுட்டு போறாரு. அப்ப ரிஷி வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு ஏ பரமா அப்படின்னு கூப்பிடுறாரு. பரமன் திரும்புறாரு ரிஷி சைடு. பரமன் சொல்றாரு, ரிஷி, எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ரிஷி சொல்றாரு, பரமா, எல்லாத்தையும் பண்ணது நான் தான்டா. பரமன் சொல்றாரு, ரிஷி, நீ தான் எல்லாத்தையும் பண்றேன்னு இளமதி கிட்ட நிரூபிப்பேன்டா, முகத்திரைய கிழிச்சு காட்டுவேண்டா. ரிஷி பரமனை பார்த்து சிரிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.